மதுரையில் 150 கோடி ரூபாய் வரி முறைகேடு புகாரில் அடுத்து சிக்குவது யார் என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி குறைப்புக்காக முறைகேடு நடந்திருப்பதாக சுமார் 150 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு அதற்காக பல்வேறு நபர்கள் குறிப்பாக மேயருடைய கணவர் உட்பட அனைவரும் கைதாகிட்டு இருக்காங்க. இது மதுரையில் மட்டுமில்ல, தமிழ்நாட்டையே மிகப்பெரிய இந்த சம்பவம் உலுக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். மதுரை மாநகராட்சியுடைய முன்னாள் ஆணையாளர் தினேஷ்குமார் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் மாநகராட்சி ஆணையாளர் இருக்கும்போது மதுரையில இந்த மாதிரி சொத்து வரி குறைப்புக்காக ஒரு ஊழல் நடக்கதாகவும் அதற்காக பல்வேறு லஞ்சங்கள் வாங்கப்படுவதாகவும் அவருக்கு ஒரு புகார் வருது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2022 2023 ஆண்டு பார்த்தீங்கன்னா அவர் இந்த சொத்து வரி குறிப்பா ஒரு ஆய்வுகளை மேற்கொள்றாரு. குறிப்பா இது எப்படி இந்த சொத்து வரி குறிப்புல எப்படி இவங்க ஊழல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது. பொதுவாகவே மாநகராட்சியின் சார்பாக இந்த சொத்து வரியை நிர்ணயம் செய்வதற்கு பல்வேறு கிளாசிபிகேஷன் வச்சிருப்பாங்க. அதாவது பில்டிங் தகுந்து பில்டிங் இருக்கக்கூடிய ஏரியா எந்த ஏரியால இருக்கு, பில்டிங் மெயின்ல இருக்கா, இல்ல பில்டிங் ஒரு தெருல இருந்து உள்ள இருக்கா, இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஏபிசின்னு சொல்லிட்டு 3 கிளாசிபிகேஷன் வச்சிருப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் இந்த சொத்து வரியானது நிர்ணயம் செய்யப்படுது. குறிப்பா வணிக வளாகங்கள் இருக்கு, மருத்துவமனைகள் இருக்கு, பெரிய பெரிய பில்டிங் இருக்கு, அது மட்டும் இல்லாம வீடுகள் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு வீடுகள், பல்வேறு வணிக நிறுவனங்கள்ல இருந்து இந்த சொத்து வரியை எப்படி குறைச்சு அவங்களுக்கு கொடுக்கிறது, அது மட்டும் இல்லாம அதற்கு என்ன மாதிரியான அவங்க வேலைகள் செஞ்சிருக்காங்க அப்படின்றதுதான் தினேஷ்குமார் அவர்கள் கண்டுபிடிக்கிறார். குறிப்பாக மதுரை மத்திய மண்டலத்திலிருந்து இந்த ஒரு பிரச்சனையானது தொடங்குதுன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. இதன் அடிப்படையில் தான் இதை கண்டுபிடிக்கப்படுது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார்களுடைய அந்த ஆய்வுல அதிகாரிகளுடைய அந்த பாஸ்வேர்டை தவறுதலா பயன்படுத்தி இந்த முறைகேடானது நடந்திருப்பதுன்றது முதல் கட்டத்தில் தெரிய வருது. இதன் அடிப்படையில் ஒரு பில்டிங்க்கு 10 லட்ச ரூபா வருடத்துக்கு அவங்க சொத்து வரி தொகை கட்டணும் அப்படின்னா அதற்கு இவங்க அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி அந்த பில்டிங்கோடைய வேல்யூ எல்லாம் குறைச்சு ஒரு 1 லட்ச ரூபா கட்டினா போதும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க கஸ்டமருக்கு பில் கொடுத்துறாங்க. இதை பண்ணக்கூடிய அந்த அதிகாரிகள், அந்த மண்டலம் சார்ந்த நபர்கள் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா 10 லட்ச ரூபா கட்ட வேண்டிய இடத்துல மாநகராட்சிக்கு 1 லட்ச ரூபா தான் வருமானம் வருது, மீதி 9 லட்ச ரூபா இழப்பு ஏற்படுது. ஸோ இதுதான் அது மெயினான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதன் அடிப்படையில் தான் 150 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு ஊழல் நடந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இதற்கு அடுத்த கட்டமாக பார்க்கும்போது எப்படி நடந்திருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு வரி நிர்ணயம் செய்யும் போது அதற்கு அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக பில் கலெக்டர்ல இருந்து எல்லாருடைய அந்த அதிகாரிகளுடைய பாஸ்வேர்டு யார் யூஸ் பண்ண போறா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பாஸ்வேர்டை தவறுதலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஊழியர்கள் பயன்படுத்தியதாகவும் அவர்கள் மூலமாக இந்த முறைகேடுகள் நடந்ததாகவும் முதல் கட்டமா தகவல் தெரியப்படுத்துறாங்க. 2022 2023 வரைக்கும் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. 2024 பாத்தீங்கன்னா இந்த தப்ப கண்டுபிடிச்ச அடிப்படையில் தினேஷ்குமார் அவர்கள் மதுரை காவல் ஆணையாளருக்கு ஒரு புகார் ஒன்று அளிக்கப்படுது. குறிப்பாக சைபர் கிரைம்ல இந்த புகாரானது பதிவு செய்யப்படுது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2024 அக்டோபர் வரைக்கும் எந்த ஒரு அதாவது புகார் எடுக்கப்படலை. 2025 ஜூன் மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த புகாரானது சைபர் கிரைம்ல எடுத்துக்கிறாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த புகாரை எடுத்து பண்ணும்போது அடுத்த கட்டமாக என்ன ஆகுது அப்படின்னா மாநகராட்சியோட ஆணையாளர் மாற்றப்படுறாங்க. அப்படி மாற்றும் போது தற்போது இருக்கக்கூடிய ஆணையாளர் சித்ரா அவர்களுடைய தலைமையில் இந்த விசாரணையானது தீவிரப்படுத்தும் போது என்ன ஆகுது, இவங்களுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வழக்கு சைபர் கிரைம்ல இருந்து மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்படுது. மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தீவிரமா அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இந்த முறைகேடாக செய்யப்பட்ட ஃபர்ஸ்ட் கட்டமா பார்த்தீங்கன்னா உதவி வருவாய் அலுவலர் செந்தில்குமார், ஓய்வு பெற்ற உதவி கமிஷனர் ரங்கராஜன், ஒப்பந்த ஊழியர்கள் தனசேகரன், சதீஷ் கார்த்திகேயன், இடைத்தரகர்கள் சாகா ஹுசைன்,
ராஜேஷ்குமார், முகமது நூர் உள்ளிட்டோர் வந்து கைது செய்யப்படுறாங்க முதல் கட்டமாக. மேலும் இந்த முறைகேடுக்கு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் வந்து மண்டல தலைவர்கள் வந்து அவர்களாகவே வந்து தங்களுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து மதுரை மாநகராட்சியுடைய மண்டல தலைவர்களாக இருக்கக்கூடிய வாசுகி, சரவணன், புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா, சுவிதா, அப்புறமேட்டு நகரமைப்பு குழு தலைவர் மூவேந்திரன், வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமி ஆகிய 7 பேர் பார்த்தீங்கன்னா அவங்களாகவே வந்து முதலமைச்சருடைய கட்டளையின் பேரில் வந்து அவர்களாகவே ராஜினாமா செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. மேலும் இந்த நிலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீடிச்சுட்டே போகுது. இதை வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து இதில் கையில் எடுக்கிறாங்க. எதிர்கட்சியுடைய அதிமுகவுடைய இந்த மாமன்றத்துடைய குழு தலைவராக இருக்கக்கூடிய சோலை ராஜா அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து போடுறாங்க. அதிமுக அதை கையில் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான போராட்டங்களை வந்து கையில் எடுக்கிறாங்க. தொடர்ந்து இந்த போராட்டங்களானது நீதிமன்றத்திலையும் சரி, அது மாதிரி சாலைகள்லையும் பல்வேறு போராட்டம் நடத்தப்பட்ட எதிர்வின் காரணமாக வந்து குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய டிஐஜியுடைய தலைமையில் வந்து ஒரு குழு ஒன்று போடப்பட்டு இந்த விசாரணையானது தீவிரப்படுத்துகிறாங்க. இதை தீவிரப்படுத்துகிற நிலையில தான் வந்தீங்கன்னா கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா இவர் குறிப்பாக வந்து மாநகராட்சியோட வரி முறைகேடு வந்து வழக்கில் வந்து இந்த வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமி வந்து ஒரு விசாரணைக்காக அழைக்கிறாங்க. இந்த விஜயலட்சுமியை அழைக்கும் போது அவருடைய கணவர் கண்ணன் வந்து இதில் வந்து கைது செய்யப்படுறாரு. குறிப்பாக இந்த விஷயத்தில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டை பார்த்தீங்கன்னா கண்ணனுடைய கைது தான். மேலும் இந்த ஒப்பந்த ஊழியர் செந்தில் பாண்டியன், இவங்க 2 பேர்த்தையுமே வந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வந்து கைது செய்கிறாங்க. இவங்களை கைது செய்த பின்பு தான் பார்த்தீங்கன்னா கண்ணன் வந்து தொடர்ந்து பல்வேறு வாக்குமூலங்கள் அளிக்கிறாரு. கண்ணன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மதுரை மாநகராட்சியில் வந்து இருந்து தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சென்ற உதவி ஆணையாளர் வந்து சுரேஷ்குமார் என்பவரை வந்து நேற்று வந்து காவல்துறை வந்து கைது செய்கிறாங்க. அவரை கைது செய்த பின்பு பார்த்தீங்கன்னா நேற்று திடீர்னு தகவல் என்னன்னா, நேற்று இரவே வந்து சென்னையில் வந்து மதுரை மாநகராட்சியினுடைய மேயராக இருக்கக்கூடிய இந்திராணி அவருடைய கணவர் பொன் வசந்த் அவர்கள் வந்து சென்னையில் வந்து கைது செய்கிறாங்க. சென்னையில் கைது செய்த அவர் வந்து தற்போது வந்து மதுரைக்கு வந்து இன்று காலை தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவருக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டையும் பல்வேறு விதமான விசாரணை நடத்தப்படுது. குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த மாநகராட்சியில் நடந்த இந்த சொத்து வரி குறைப்புடைய ஊழல் சம்பந்தமான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் மேயருடைய கணவர் பொன் வசந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா கடந்த அந்த கவுன்சிலர் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதுரை மாநகராட்சி மேயர் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கட்சியை சார்ந்தவங்க கிடையாது. அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய கணவர்கள் தான் வந்து கட்சியில் இருக்காங்க. அந்த காலத்து நேரம் குறிப்பாக வந்து மதுரையை பொறுத்த வரைக்கும் மேயர்ன்றது ஒரு பெண்ணை தான் நிறுத்தணுன்ற சூழ்நிலையின் காரணமாக ஒரு பெண் மேயர் இருக்கணுன்றக்காக பொன் வசந்த் வந்து அவருடைய மனைவியை வந்து இந்திராணி அவர் வந்து நிறுத்துறாங்க. அதே பார்த்தீங்கன்னா மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 மண்டலத்தில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் தான் வந்து அரசியலில் இருக்காங்க, திமுக பேக்ரவுண்டில் இருக்காங்க. மெட்ரோங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலையின் காரணமாக தான் அந்த பதவியில் இருக்காங்கன்றது தெரியும். இதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா ஒரு சில போராட்டம் இருந்திருக்கு. கணவன்மார்கள் வந்து கவுன்சிலருடைய கணவர்கள் தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, அவங்களுக்கு வந்து கவுன்சிலருடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கணவர்கள் தான் தலையீடு அதிகமாக இருக்குன்னு சொல்லி பல்வேறு புகார்கள் வந்து முதலமைச்சருக்கே கொடுத்துருப்பாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்றதை தாண்டி இவர்களுடைய கணவருடைய தலையீடின் காரணமாக இந்த ஊழல் நடந்திருக்கு. இப்போது இவங்களுடைய சூழ்நிலை மேயர் அவர்களும் இந்த விஷயத்தில் வந்து கைதாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, மேலும் இந்த ரிசைன் பண்ண 5 மண்டல தலைவர்களும் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கும் இதற்கு தொடர்பு இருந்ததுன்னா அவங்களையும் இதில் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சியில் நடந்த இந்த ஊழல், குறிப்பாக அந்த சொத்து வரி குறைப்பு ஊழல் சம்பவமானது தமிழகத்து முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.